ಜೋರಾಗಿ ಮಾತಾಡೋದು ನನ್ಗೆ ವಾಯ್ಸ್ ಇರ್ಬೇಕು, ವಯಸ್ಸಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಏನಾದ್ರು ನೀವು ಕೇಳ್ತೀರಾ? ನಾನೇನ್ ಮಾತಾಡೋದು, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ 134 years ಬರ್ತ್ಡೇ. ಅವರ ಬರ್ತ್ಡೇನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಎಲ್ಲಾರು KF ನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರ. ಬಟ್ ಚುನಾವಣೆಗೆ 2008 ಇದೆ ಏನಾ, 2008 ನಲ್ಲಿ MLA ಚುನಾವಣೆಗಳೆಲ್ಲ. ಬಟ್ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿನಿಂದ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೇಲೆ ಬರ್ತಾರಲ್ವಾ, ಅದು ಪತ್ರಿಕೆಯವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ರಿಪಬ್ಲಿಕ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಆಲ್ವೇಸ್, ವೆದರ್ ವಿ ಆರ್ ಇನ್ ದ ಪವರ್ or not in the power, we are always in the power of Baba Saheb Ambedkar. All my followers is not monetary benefits. பணத்துக்காக வந்தவங்க கிடையாது, அவர் மேல வச்சுக்கிட்ட பக்திக்காக வந்தது. அம்பேத்கர் படி படி படின்னு சொன்னாரு. படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்தாருன்னா, அவருக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயத்துல என்னுடைய கட்சியை சார்ந்தவன் பொன்முடின்னு சொல்லி அவருடைய பையன் சூர்யா டாக்டரா படிச்சுட்டு நிக்கிறான். ஆயுர்வேதிக் டாக்டர் இல்ல, MBBS டாக்டர். எதை சொன்னார பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை செய்து காட்டினாங்க அவங்க தந்தை, அதை படிச்சு காட்டினா அவன் புள்ள. இப்படித்தானா நீங்க படிச்சு மேல வரணும்னு சொன்னாரு. அம்பேத்கர் நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட் லீடர், யூனியன் லீடர், யூனிவர்சிட்டி லீடர், இன்டலெக்சுவல் லீடர், நவீன சமுதாயத்தின் அறிவின் ஒளி அவரு. அவர் கூட இருக்கிறவங்க யாரு இருக்கணும், அவரை பின்பற்றுவங்க யாரு இருக்கணும், தலித் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஹிஸ்டரியை நிறைய பேர் படிக்கணும். 38 வால்யூம் எழுதிக்கிறாரு. இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இருக்கிற காலத்துல, கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்துல போட்டு தட்டி விட்டா எல்லாமே வந்துடும். ஆனா அவரு 38 வால்யூம் அது எழுதி, ஒரு வால்யூம்ல 2000 பேஜஸ் இருக்கும். அதுல என்ன எழுதிக்கிறான்னு இன்னும் படிக்கவே இல்லை. நானும் பெரிய படிக்கலன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன். தன்னுடைய படிப்புக்காக எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. ஓனி போய் தூக்கின்னு வெளியே நின்றாங்க, அவமானப்படுத்தினாங்க, எக்கச்சக்கமா அவமானப்படுத்தி கூட இந்த கல்வின்றது ஒண்ணு இருந்துச்சுனாக்கா, இந்த கல்வியால இவங்களை அவமானப்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு வைராயத்துக்காக படிச்சு மேல வந்தாரு. அவரு பார்லிமெண்ட்ல பேசும்போது எல்லாரும் சொல்லுவான், ஓரளவுக்கு பார்லிமெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டாரு, அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் கோவம் வந்தது காரணமே, பார்லிமெண்ட் லா மினிஸ்டர் இருக்கும்போதோ OBC அதர் பேக்வர்ட் கிளாஸ். யார் அதர் பேக்வர்ட் கிளாஸ்? பிள்ளைமார், நாடார், வன்னியார்ஸ், ரெட்டிஸ், நாயுடுஸ், they are all other backward classes. ஓகே, அவரு எங்கேயுமே ஃபார்வர்ட் கிளாஸ்க்கு எதிராக பேசுறதே கிடையாது. அவரு ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் எழுதினாரு, எல்லா மக்களுக்கும் எழுதினவர். அவரை தனித்து ஒரு தலித் லீடர் மாதிரி காமிச்சு அவரை குறிக்க வைக்கிறாங்க. இஸ் நாட் ஓன்லி ஃபார் தலித் லீடர், இஸ் யூனிவர்சிட்டி லீடர், ஓல்டு யூனிவர்சிட்டி லீடர். 32 டிகிரி வாங்கிக்கிறது வேர்ல்டுல அவரை தவிர எவனும் படிச்சவனே கிடையாது, எவனும் படிச்சவனே கிடையாது. எந்த கல்வி எனக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த கல்வியை எனக்கு தடை செய்ததோ, என் கல்வியால மேல என் மக்கள் கல்வி படிக்கணும் அப்படின்னு கல்விக்கு ஊக்குவித்து கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு சிவாஜி நகர்ல ஒரு லைப்ரரி முனிசிபாலிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், லெட்டர் கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்குற ஃபண்ட்ல லைப்ரரி கட்டணும். அதே போல எல் பிளாக்ல ஒரு லைப்ரரி படிங்க, உன்னால முடிஞ்ச அளவு படிக்கும். எல்லாருமே ஸ்காலர் ஆகணும் இல்ல, அறிவை வளர்த்துக்கோ, உலகம் என்னன்னு தெரியும். இதுதான் இன்னைக்கு. ஆனா அதே பாபா சாஹேப் அம்பேத்கர் பர்த்டே நம்ம எடுக்க வேண்டிய சபதம் என்னன்னாக்கா, இது 100 ஆண்டு காலமா சொல்லிக்குது. ஆனா RSS என்ற ஒரு 100 ஆண்டு கால சபதத்தை 1500 கோடி டெல்லியில 12th floor ஆபீஸ் கட்டுறாங்க. அவங்க கொள்கையில கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா நம்ம கொள்கையில கரெக்டா இல்லாததுனாலதான் நம்ம மேல வரும். 3.2% மேல வரான், கொள்கையில கரெக்டா இருக்கிறான். 27% கொள்கையில கரெக்டா இல்லையே. இந்த உபதேசம் அவர் அன்னைக்கே சொன்னாரு. அதனாலதான் அவ்வளவு மெத்த படிச்சு லக்னோல பேசும்போதோ அவர் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? படிச்சுன்னே என்னை ஏமாத்திட்டான். அவருக்கு இந்த நிலைமைனா எனக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நான் கண்ணீர் அடிக்கிறதே கிடையாது என்னைக்குமே. காலங்கள் பதில் சொல்றதுக்காக நம்ம வாழணும், மக்களுக்காக வாழணும். எவன் ஒருத்தன் மக்களுக்காக வாழறானோ, எவன் மக்களுக்காக சேவை செய்யறானோ அவர் நினைச்சிருந்தாக்கா அந்த அதிகாரத்தை வச்சுக்கலாம்.
அவர் படிச்ச டிகிரிக்கு ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் பாம்பே ஹைகோர்ட் ஸ்ட்ரெயிட்டாவே நீ நீதிபதியா உட்காருனாங்க. அவர் வார்த்தை சொன்னாரு, நான் நீதிபதியா உட்கார்ந்து அதுல சம்பாதிச்சு சாப்பிடுறது நான் சந்தோஷமா இருக்கிறத விட என் சான்ற மக்கள் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த நீதிபதி எனக்கு வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வந்து. ஆனா இன்னைக்கு சேருக்கு குதிக்கிறான், சேர் இப்படி தள்ளி விட்டா கூட இப்படி இழுத்துக்கிறான். ஆனா அவர் எல்லாம் தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு இது என்னைக்கு இந்த மக்கள் உணர்றாங்கன்னாக்கா படிச்சும் உணரணும். படிச்சோன்னே சில இடத்துல முட்டாளாக்குறான்னு வச்சுக்கோ, படிச்ச முட்டாளுன்றது அதுக்குதான் என்ன என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அம்பேத்கர்ன்றது வந்து ஒரு உப்பு மாதிரி எடுத்துக்கிறான், எல்லாத்துக்கும் போய் போட்டாதான் டேஸ்ட் வரும்னு. அவங்க அப்படி இல்லை. அம்பேத்கர் பொது மனிதன், நாட் ஒன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், இஸ் ஃபார் எவ்ரி காஸ்ட். நான் ஏன் இந்துவா பிறந்தாக்கா இந்துவா ஏன் சாக மாட்டேன்னு சொன்னாக்கா அவரு வந்து பிராமணருக்கு எதிரி இல்லை, அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணல. ஆனா இவனா உருவாக்கினது. இப்ப அவன் வாயாலே நான் இந்த அம்பேத்கர் எங்களுடைய இடத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் எல்லாருமே மனிதனாக வாழும்போதுதான் அவன் மனிதனா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆண்டு மனிதனுடைய நியாயமான அறிவின் வளர்ச்சியினுடைய பிதாவுக்கு மாலை அணிவித்து பர்த்டே கொண்டாடுறோம். நீங்க ஏதாவது சொல்றதுதான் சொல்லுங்க சார். இப்போ 2015 கான்ட்ராஸ்ட் கமிட்டி நேஷனல் லீடர் கேட்டுக்கிறேன். அந்த கமிட்டி இப்ப 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சென்சஸ். 2024 சப்மிட் பண்ணிக்கிறாங்க, கேபினெட் அக்செப்ட் ஆகிது காங்கிரஸ். அதுல வந்து லீக் ஆகிக்கிற சென்சஸ் பிரகாரம் எஸ்சியும் எஸ்டியும் சேர்ந்தாக்க 1.5 கோடி ஜனங்கிறாங்க. அதுல வந்து லிங்காயத் வந்து கிட்டத்தட்ட 9 சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க, மக்களிகம் 6, பேக்வேர்டு 5, ஒரு பிராமின். எஸ்சி இதுல வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அது பத்தி நான் சொல்றேன். எஸ்சில என்னது கொடுக்கல இது அது நீங்க சொல்லுங்க. அதான் கேக்குறேன். மாதவ மினிஸ்டர் இருக்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் எஸ்சி தானே, இவங்க எஸ்சி தானே சார். சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல. இப்ப என்ன சொல்லுவாங்க பிஜேபி கவர்மெண்ட், நாங்க தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கும் என்ன பிற்படுத்திட்ட மக்களுக்கெல்லாம் இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்க ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், ராம்நாத் கோவிந்த ஜனாதிபதி ஆக்கணும்னாரு. அதுக்கு முன்னாடி நாராயணன் ஜனாதிபதி ஆக்கணும். நீ வெறும் ஜனாதிபதியை தான் ஆக்குற, அவரை சார்ந்த மக்கள் என்ன ஆக்குன? ஷெட்யூல் ட்ரைபு கூட நாங்க ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், அந்த அம்மாவை கொண்டு போய் அங்க ஷெட்யூல் ட்ரைப்ல ஜனாதிபதி ஆக்கணும். அந்த ட்ரைபல்ஸ் என்ன, அந்த ட்ரைபல்ஸுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது போய் பார்த்துருப்பியா, பேசியிருப்பியா? இப்படி இவரு ஓகே செல்காஸ் நீதான் லீடர், அவ்வளவுதான். அவர் இங்கே உட்காந்து கார் பங்களா வச்சு இவருடைய சார்ந்தவங்களுக்கு என்ன செய்த? இதை படிக்கிறதுக்கு தான், இதுதான் அறிவு வளர்த்துக்கிறான்னு சொன்னாரு. இன்னைக்கு தங்க வயல்ல எல்லா பிரஸ்காரும் கேட்கிறேன் சார், நிசமுர் சார் நீங்க கூட கவனம் வச்சுங்க. ஆல் பிரஸ் பிளே. நீங்க தங்க வயல்ல மனசாட்சியோட நீங்க பிரஸ்ன்ற முறையில அது ஜேர்னலிஸ்ட், பிரஸ் ரிப்போர்ட் இஸ் பவர்ஃபுல் பீப்புள். பிரஸ் எல்லாம் வந்து எதிர்த்து வந்து போய் போட்ட முடியாது. அவங்க மனசு வச்சாங்கன்னாக்கா எவன் தாலியா இருக்கனால அறுத்துருவாங்க கிளீனா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் இங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லை நம்ம, அவ்வளவுதான். ஏன் பவர்ஃபுல்லா வர வேண்டியது தானே. நானே தவறா சொல்லிருந்தேனாக்கா சும்மா ஒரு வார்த்தை, ஒரு பொன்முடியா ஒரு தமிழ்நாட்டுல மந்திரி அவரு சும்மா என்னன்னாரு, பட்டிக்கு படுத்துனுக்கிறது நாமத்துக்கு நின்னுக்கிறதுனாரு. அவ்வளவுதான், அவரோட பதவியே போயிடுச்சு. சொல்ற விதம் நல்லா இருக்கணும். எது லிங்காயத்து இது மனித உறுப்பினர், அதெல்லாம் விளக்கு வந்து எங்க சொல்லணும்? ஆன்மீக தளத்துல போய் சொல்லணும், பொதுமக்கள் தளத்துல சொல்லக்கூடாது. நீ விரும்புறே கும்பிடு, நீ விரும்பலே விட்டுடு. நீ என்ன மதத்தினா எடுத்துக்கோ, எவன் விரும்புறானோ கும்பிட்டான், அவனை போய் நீ தடுக்காது. அவனா திரும்பி மேல வரும்போது பட்டாதாரம் தெரியும். 20 வருஷமா சுத்தி நிற்கிறான் கோயில புள்ளியே பிறக்கலன்னாக்கா அவன் ஜாதகத்துல சொல்றான், இந்த உனக்கு புள்ள பிறந்தாக்கா அவங்க அப்பா செத்துருவாருன்னு. புள்ள பிறந்துச்சு, அப்பா செத்துட்டான். இவன் போய் கேட்கலாம், ஐயோ புள்ள பிறந்துச்சா எனக்கு, அப்பா செத்துருவான்னு சொன்னேன், பக்கத்துல யாரா செத்துதுன்னு கேட்டான். நான் சொன்ன ஜாதகம் ஒன்றும் தப்பே இல்லைதான், அதுதான் அவனுடைய அறிவு. நான் ஜாதகத்துல என்ன சொன்னேன், புள்ள பிறந்தா அப்பா செத்துருவான, பக்கத்து வீட்டுல செத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு கேட்டான். அப்ப யாரப்ப அப்படின்னு சொன்னான் அவன். அது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி தங்க வயல்ல அதிகமான மக்கள் இருக்கிற பர்சன்டேஜ் யாரு சார்? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எஸ்சி கொடுக்காதது 36 எம்எல்ஏ தான். கர்நாடகா ஸ்டேட்ல 36 செல்கேஸ் எம்எல்ஏ, எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்ந்து 36 எம்எல்ஏ ஒன்னா சேர்ந்து போர்படி எடுக்க வேண்டியது தானே. சிஎம் குடுறா அப்படின்னு ஏன் செய்ய முடியல?
அடுத்த முறை நம்மளுக்கு பார்ட்டியில சீட்டு கொடுப்பாங்களா, நம்ம ஜெயிக்குவோமா? ஜெயிச்சாலும் அவன் அம்பேத்கர் கொள்கையில தான் நிக்குவான். அவனை மாத்தவே முடியாது. என்ன மாத்தத்துக்கு சிஎம்ஆனே முடியாது. அப்போசிஷன் லீடர் எஸ்ராஜன் பேசுறானாக்கா பிரச்சனை நின்று கவனிக்கிறாங்க. எஸ், வாட் இஸ் கோயிங் டு டெல். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு படிச்சேன், ரொம்ப மெத்த கூட படிக்கல. இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது இல்லையா? அதனால 36 எம்எல்ஏ கேட்கலாமா அந்த கேள்வி? ஏன் ஹோம் மினிஸ்டருக்கு கேட்கலாமே, மாதப்பா கேட்கலாமே, அவரு சீனியர் மோஸ்ட் வந்துரு தானே, இவங்க கூட தானே ஒர்க் பண்ணணும் தானே, ஒரு லீடர் ஒண்ணு இல்லையா? இந்த பணத்தை என்ன பண்ணுவேன்னு கேட்கறாரு. அவனுக்கு கொடுக்கலையே, எஜுகேஷன் கொடுக்கலையே, படிப்புக்கு யூனிவர்சிட்டி கட்டலையே. இந்த கேள்வி எல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்டாரு. எஜுகேஷனுக்காக எல்லாருக்கும் ஒதுக்குனேன், ஆனா அதே சான்ஸ்கிரிட்டுக்கு பல கோடி ஒதுக்குற. தமிழ்நாடு கேட்டா எஜுகேஷன் காசு கொடுக்க மாட்டேங்கிற. அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர். யார்தான் சொல்லிக்கிறாங்களா வந்து மாலை போட்டவங்கன்னா? நீங்க கேள்வி கேட்கறீங்களா? மாலை போட்டது யாராவது இது கேட்டீங்களா? இல்ல அவங்க இதெல்லாம் சொன்னாங்களா? கான்ஸ்டிடியூஷன் எழுதினவர் அவரு. எஸ், கான்ஸ்டிடியூஷன் இஸ் a bad, no doubt சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எழுதிக்கிற ஆளுநர் தூக்கி தலைமையில வைக்கிறீங்க, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது எஸ், இட் இஸ் a bad, அதர்வைஸ் இட் இஸ் குட் எப்படின்னு கேட்டாரு. எவன் கையில இது கிடைக்குதோ நல்லவன் கையில அப்ப கான்ஸ்டிடியூஷன் குட், எவன் கையில கிடைக்குதோ கெட்டவன் கையில அப்ப கான்ஸ்டிடியூஷன் பேடுனாரு. இப்ப கான்ஸ்டிடியூஷன் எவன் கையில இருக்குது? எவன் கையில இருக்குது? சொல்ல மாட்டேங்கிற பாரு, சொல்ல பிஜேபி கையில இருக்குது. அப்ப அது கெட்டது தான் நடக்கும்னாரு. பட் யூ நெவர் ஜஸ்ட் கோட்டட் எனிவேர், பட் யூ கோட்டட் ரைட்ஃபுல் அண்ட் கரெக்ட். புரியுதுங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனை தான் அவங்க இப்ப எதிர்க்கிறது. எவன் கையில கெட்டவன் கையில அந்த கான்ஸ்டிடியூஷன் கெட்டதாயிடும் இல்லையா? எவன் கையில நல்லவன் கையில போயிட்டோம் அந்த கான்ஸ்டிடியூஷன் நல்லதாயிடும். இதுதான் வாட் ஐ ரிட்டன் ஃபார் மை பீப்புள். எந்த பீப்புள்? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும். ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஓகே, எஸ்பிசி நம்ம எஸ்சி எஸ்சின்றோம். இட் இஸ் நாட் எஸ்சி, இட்ஸ் எஸ்பிசி. என்ன எஸ்பிசி நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. எஸ்பிசி ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல்ஸ். இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சுங்களா? இப்ப அடுத்த கேள்வி வரட்டுமா? இப்போ தங்க வயல்ல அதிகமான மக்கள்ங்கிறது யார்? வாட் இஸ் த பர்சன்டேஜ்? நீங்க சொல்லுங்க. 1,60,000 people. என்னப்பா? 1,60,000. நான் டோட்டல்ல கேட்கல, அதெல்லாம் அப்புறம் வரேன். எஸ்சி அதிகமாக்குறாங்க. ஆனா ரிப்போர்ட் என்ன போயிருக்கு தெரியுமா? நீங்க சொன்ன கமிஷன் இல்ல, இப்ப வச்சுக்கிறாங்க பாரு, சதாசிவ கமிஷன். அந்த சதாசிவ கமிஷன்ல ரிப்போர்ட் கேஜிஎஃப் கான்ஸ்டிடியூன்சி மாதிகா தாசி ஆகுறாங்க. மாதிகானா யாரு? இல்ல, இவன் மாலோடு, அவன் மாதிகா. மாதிகானாக்கா அந்த காலத்து இங்கிலீஷ்காரன் என்ன வச்சான், ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆந்திரா லைன் வச்சான். அவன் ரைட் வர்றோம். அதெல்லாம் சொல்ல தோட்டின்னு சொல்லக்கூடாதுனாலதான் அவனை வந்து ஏகே அப்படின்னா, இவனை பறையன்னு சொல்லக்கூடாதுனாலதான் ஷெட்யூல் காஸ்ட்னு சொன்னான். இதெல்லாம் நடைமுறையில் வந்தது. என்ன தீண்டத்தகாதவர்கள் எப்போ வந்துச்சு? மகாத்மா காந்தி இருக்கும்போது என்ன சொன்னாங்க? தீண்டப்படாதவர்கள் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா 4 இப்படி எல்லாம் வரணும். அப்படி இருக்கிற கேஜிஎஃப்ல இங்க அதிகமா இருக்கிறது. இப்படி ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அது இருக்கிற வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. ஜெய்பீம் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்னார், அம்பேத்கர் ஜெய், அவ்வளவுதான். இது பல குரூப்பா போடுறதுனால உறுப்பினா இருக்கிறது. ஓகே, ஒரு குரூப்ல வந்து என்னதான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருங்க. நான் 2 முறை பார்த்துட்டேன் அசம்பிளி. அதே சேர் தான், அதே ஸ்பீக்கர் தான். திருப்பி மாத்தி அவனும் பின்னாடி வைக்கிறது இல்ல. ஓகே, கொரமண்டல் மைனிங் ஏரியா டு மாரிகுப்பம் மைனிங் ஏரியா. கொரமண்டல்ல எத்தனை லைன் இருக்குது? தமிழர் லைன். அங்க ஒரே ஒரு லைன் மட்டும் ஆந்திரா லைன், அதான் மாதிகா. ஆந்திரால மாதிகா தண்டாரா, கரெக்டா? ஓகே, அங்க இருந்து கேடிஸ்ல ஒரு ஆந்திரா லைன் இருக்குது. 6 லைன் அது கேண்டிஸ்ல. யாருப்பா கேண்டிஸ்காரங்க? கரெக்டா? எத்தனை லைன் இருக்கிறாங்க? அதுல ஒரு லைனு ஆந்திரா. அதை தாண்டணும்னா உருகம். இங்க 2 வருஷம் தான் ஆந்திரா லைன். இதை தாண்டணும்னா எஸ்சி பிளாக். எஸ்சி பிளாக்ல தாண்டா 12 வீடு தான் ஆந்திரா லைன்.
இதெல்லாம் வேற சிம்லாக்கார. நான் சொல்றது கரெக்டா? ஓகே. இதை தாண்டோன்னு சாம்பியன். அங்க 2 ஆந்திரா லைன் இருக்குது. கல்லறைக்கு பின்னாடி ஒரு ஆந்திரா லைன் 8 வீடு, அது ஆந்திரா லைன். அதுக்கப்புறம் ஒரு 10 வீடு, அது ஆந்திரா லைன். இப்படி மாறிக்கு போயிருக்கும் போனோம்னா ஒரு ஏரியால ஒரு லைன் இல்லைதான். இது டோட்டலா சேர்த்தா எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆவரேஜா போடுவோம். டைம் சீரியஸ்ல ஒரு ஆவரேஜ் போடுவாங்க இல்லையா? 10,000 பேர் கூட வச்சுக்கோ. மிச்சம் 90,000 பேர் யாரு? ஷெட்யூல் காஸ்ட், பறையன். ஓகே. அதனாலதான் இவங்களுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போறேன். அந்த அப்ளிகேஷன்ல நீ கிறிஸ்டினாவே இருக்கு. உனக்கு இப்ப சர்ச்சில் பாக்குற வந்து நோ நம்ம கிறிஸ்டின்ஸ் செய்யக்கூடாது, அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். யாரெல்லாம் இருக்கட்டும், அதான் ஃபேக்ட். பறையதான் கிறிஸ்டின் தான் பறைய திரும்ப சொல்லிக்கிறேன் நான். இல்ல அந்த பாதர் அவங்க அப்பாவே கேட்டு பாரு, அவர் யாருன்னு சொல்லுவாரு. பாஸ்டருடைய அப்பா பேருங்க இல்ல, அவங்க அப்பா பேரு கன்சாமி, முன்சாமி, இப்படித்தான் இருக்கும். ஓகே. அவங்க தாத்தா பேர் கூட இப்படித்தான் இருக்கும். இங்க ரிலிஜியஸ் இஸ் டிஃபரெண்ட், காஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். காஸ்ட் இஸ் a race, ரிலிஜியஸ் இஸ் worship. நீ எந்த மதத்துல கும்பிட்டுக்கலாம், ஆனா காஸ்ட் cannot be changed. இதுதான் ஷெட்யூல் இருந்தது இந்த இன மக்கள். அப்போ இவ்வளவு இன மக்களும் நீ ஏடிசி இருந்தா கூட சரி, ஆதி திராவிட கிறிஸ்டியன் பிராக்கெட்ல பறையன். பறையனுக்கு பிறந்ததுதான் நீ பேட்டிக்கு பிறந்தே இல்லையே அப்படின்னு சொன்னா சார் போட்டிக்கு சொல்லுவேன். இதனால வாழ்க்கையை கொடுத்துக்கிற லிஸ்ட, கவர்மெண்ட் போய்க்கிற லிஸ்ட நீ இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்துக்கிட்டு பாரு. Some prominent left-hand political have played havoc with the pariahs of KGF. Pariahs of KGF. Somebody havoc. யார் அந்த somebody havoc-னு உங்களுக்கு தெரியும். இங்க லெப்ட் ரைட்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒரு முறை அசம்பிளில கேட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்ன ஜெகஜீவன் ராம் ஃபங்க்ஷன் இருந்தது பாத்தீங்களா? பாத்தீங்களா? மூர்த்தி சார் சொல்லுங்க, நீங்க கூட பிரசிடென்ட் போட்டு தானே பாக்கல. ஆனா இப்போ அது தொடங்குது. எப்படி? கவர்மெண்ட் ஆர்டர். எது? இதே கவர்மெண்ட் சிவராம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் காணா மீடியம் ஜெகஜீவன் ஃபங்க்ஷன் நடக்குது. 3:30 மணிக்கு சும்மா அப்படி ஹாலில் போய் சுத்தி பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா ஆல் ஃப்ளோர் லீடர்ஸ், அப்போசிஷன் லீடர் கொடுப்பாங்க, நீங்க வந்து கலந்துக்கணும்னு. போய் பார்த்தா எல்லா டெக்கரேஷன் ஆயிட்டு இருக்குது. அம்பேத்கர் போட்டோவே இல்லை. வெரி இஸ் அம்பேத்கர் போட்டோன்னு கேட்டேன். சார் ஜெகஜீவன் ராம் ஃபங்க்ஷன் இடியட் ஃப்ளோ, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். போடிச்சுன்னா பண்ண கரெக்டால சிஎம் இருக்கும் போய் காரி துப்பி அம்பேத்கர் போட்டோ கொண்டு வச்சாங்க. I am that type of man. I am that type of man. Where is Ambedkar photo-ன்னு கேட்டேன். இதே ஜெகஜீவன் ராம் அவரு காரில் வரும்போது அம்பேத்கர் காரி துப்பி உட்கார வச்சாரு. என்னடா செய்த இந்த சமுதாயத்துக்குன்னு திட்டிட்டு அவர் கது சாத்தின்னு உள்ள போயிட்டாரு. சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து இருந்தாரு. தரது நீ இன்னும் போலையான்னு கேட்டாரு. உனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துக்கிற, ரயில்வே மினிஸ்டர் ஆகுற, இந்த மக்களுக்கு என்ன செய்யற, நம்ம சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னு. அப்பதான் கலாசியே உருவாச்சு. கலாசின்றானே அவரு துப்புல விடுவான்னு தான் கலாசி. அப்போ அடிமரத்து வேறு எது அது மாதிரி இதுல கொடுத்துக்கிறான் பரியாஸ். இதுல மாதிகாஸ் with oblique motive of swelling numbers of மாதிகாஸ். எப்படி? ஏடிசி மாதிகான் போட்டுக்கிறது, ஏடிஹெச் மாதிகான் போட்டுக்கிறது. அப்ப சென்சஸ் என்ன போவோம்? எங்க சென்சஸ் இஸ் கிரிமினல் வேஸ்ட். They have not proved. So I have to prove. Ward wise எல்லா கவுன்சிலர்களுக்கும் இதுல பார்ட்டி நேத்துக்கும் இவன் அதுதான் படிக்கடான்னு துப்புறது. ஒண்ணு இல்ல, மகாராஷ்டிரால அவுரங்கசீப்னுடைய கல்லறை அகற்றுவோம்னு சொல்லிட்டு பாபர் சிங் ஒருத்தர் போட்டோ வச்சுருக்கிறான். ஏன்னா அவன் படிப்பறிப்பு இல்லாதவன் பேப்பர் போட்டு மீடியால கீழ்ச்சிருக்கிறான். படிச்சிருந்தா தானே அவனுக்கு அவுரங்கசீப் யாருன்னு தெரியும். வேற யாரும் போட்டோ வச்சுக்கிட்டு இவருக்கு அவுரங்கசீப் பண்ணுக்கிறான். அந்த மாதிரி தங்கவயில் இல்லை, எஜுகேட்டட் ஏரியா. இங்க என்ன சொல்றான் அவன்? பரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு. வார்த்தைகள் பாருங்க. பரியாஸ்ன்றது தமிழ்நாடு, ஒலியாஸ்ன்றது கர்நாடகா, புலியாஸ் ஆஃப் கேரளா. கேரளாவில் புலியாஸ், கர்நாடகால ஒலியாஸ், தமிழ்நாட்டுல பரியா, மகாராஷ்டிரால மஹார் அண்ட் மலாஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். கரெக்டுங்களா? இது பிரகாரம் பார்க்கும்போதோ எத்தனை பர்சன்டேஜ் கேஜிஎஃப்ல அப்படின்னா அதர் காஸ்ட் இஸ் 48%. அதர் காஸ்ட் 52% தான் ஷெட்யூல் காஸ்ட். இது இன்னும் கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தங்கவயல்காரன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனாக்கா இவன் என்ன சார் இப்படி சொல்றாரு, 52% தான் நீ
48% அதர்ஸ் யாரு? இப்போ இவங்க மலையாளிக்கிறாருன்னு வச்சுக்கோ. இவங்க வந்து அவரு மலையாளியில அவன் யாரு? அதுதான் இங்க குத்துக்கிறான். என்ன கேரளால புலியாஸ், அவன் புலியாசன் சொல்றான். ஆனா தமிழ்காரன் சரி எப்படி தமிழ் தான் இழிச்ச வாயெல்லாம் கட்சிக்கிறான். அவனை பார்த்தோன்னா அவங்க மலையாளி சொல்றான். தெலுங்கு பேசுறான்னு வச்சுக்கோ, அவங்க தெலுங்குக்காரன்றான். யாருன்னா உன்னை தமிழ்காரன்றானா செல் கேஷ் மைனிங். எப்படி இதை மாத்தி அமைங்கடா அப்படின்னா இவன் என்ன அமைக்கிறான்? எவன் காசு கொடுத்தாலும் அவன் தூத்து முன்னாடி போயின்னுக்கிறான். எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேனர் போடுறான். திருந்துங்கடா திண்டல. உண்மையிலே எனக்கு எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ கூட இல்லை சார். அரசாங்கம் நான் படிச்சுக்கிறேன் ஒரு கருணை மனுவில் நான் ஜெயிச் பட்டேல் காலத்துல கேட்டேன். ஒரு டிஎஸ்பி ஆகியான ஒரு வருஷம் இந்த ஊர்ல விட்டுரு மகனை ஊரை சுத்தம் எப்படி பண்ணிடுறேன்னு பார்த்து ஒரே ஒருத்தர் கூட வாழ மாட்டான். ஒருத்தரை கூட வாழ மாட்டான். யார் ஐயக்கு தானே பண்றான், யார் இதெல்லாம் சும்மா ஒரே ஒரு வருஷம் டிஎஸ்பி தானே போதும். காசு கொடுக்குறவா பேனர் இருக்கணும், வான சமையல் ஒண்ணும் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். இதுதான் எஜுகேஷன் லைஃப்னு சொல்றது. இப்ப புரியுதுங்களா சார்? இதை ஏரியா வைஸ் கொடுக்குற விரும்புறவன் எழுதுறான், விரும்பாதவன் எழுதுறான்னு வச்சுக்கா. நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போகும்போது இட் சுட் பி இதான் லைவ் காட்டுன்னு சொன்னது. இதெல்லாம் வந்து தெரியுமா முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு? எம்எல்ஏ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? மக்களுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு தெரியல. நீங்க மிஸ்டர் பிள்ளை உங்க ஏரியாவுக்கு ஒரு பாடம் கொடுக்குறேன், ஏசாயம் பிள்ளை சொன்னது. அப்ப மெஜாரிட்டி மக்களுக்கு யார் இருக்கிறான்? அதர் காஸ்ட் அண்ட் பரையன்ஸ், நாட் மாதிகாஸ். கரெக்டுங்களா? புத்திஸ்ட் பறையன் ஐயம் புத்திஸ்ட் ஜம்பமா போயிடாத. பக்கத்துல பறையன் இருக்குது. உங்க அப்பா முன்சாமிக்கு பிறந்தவங்க தானே நீ பறைய வம்சம் தானே. இது எதுக்கு நடக்குது? இதுல ஜம்பம் பண்றான் பாரு. இதுதான் ரஞ்சித்ன்றவரு ஒரு டைரக்டரு ரஜினிகாந்த் தலைமை சேர்த்தாரு படம் ஷெல் காசு மதியிட்டு. ஊரே சுத்தி பார்த்துட்டு ரஞ்சித் அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து, நீங்களே பேசினுக்கிறீங்க என்னங்க சார் அப்படின்னு. நானே பேசினுக்கிறேன், நீங்க கேட்டுக்கிறீங்களா சார்? நீங்க பேசுவேண்ணா, நீங்க பேசுறத கேட்டுனேக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அந்த நீலம் குரூப் எதிரிலே சொன்னாரு. என் ஊர் மக்களை, என் வாலிபன்களை, இந்த ஊர் மக்களை ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன். தென்னாட்டுல ஜாஸ்தின்னாரு. தமிழ்நாட்டுல தென்னாட்டுல இல்லைன்னா ஜம்போன்னு அர்த்தம். இங்க ஷெல் காசுக்கு ஒரே பெல்ட் இருக்கிறதுனால இவனுக்கு அதனுடைய வழி தெரியல. அள்ளி சைட்ல போனாக்கா நாயுடுஸ், ரெட்டிஸ், கமால்ரு எல்லாம் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் அங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போனாக்க நானு நீங்க போயிட்டு வந்திருக்கோன்றான். நீங்க போயிட்டு வந்திருக்க சார்ன்றான். இல்ல காசு கொடுங்க, நீங்க போயிட்டு வந்திருக்கோன்றான். என்னடா விஷயம்? நீங்க போயிட்டு வந்திருக்கோம், எல்லா இடத்துக்கும் வரானுங்க வரானா ஏக்க காலனி நான் வரமாட்டேன். நான் சொல்றான் அந்த இன உணர்வுகளை படிங்கடா, படிச்சு அந்த உணர்வோட வாங்கடான்னு சொல்றான். இங்க ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் எடுத்துக்கிறது இல்ல. எனக்கு நான் மனிதன் உயர்ந்தா எனக்கு ஈக்குவல் யாரும் இல்லை நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷமும் who can be touch me? எதுலடா நான் கம்மியாக்குறேன்? நீ என்ன வேணுமா எடுத்துக்கலாம். அதே தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிறான் பாத்தியா? ಹೌದು. ನಾನು within 2 days I have to put format. Every ward number 1 to 17, 1 to 35. 35 wards census பண்றேன். விரும்புறவங்க அதுல எழுதுங்க. It is not forceful. It is your right of this land. Any caste. முதல்ல இருப்பாங்க. Who has given that report that சார் இந்த எஸ்பி ஆபீஸ் மாத்திரன்னு சொல்லும்போது who has given the report-னா ஆனா நான் சொன்னதான் நடந்துச்சுல. who has given that? Yes, I know. I have contact. I have good friends in bureaucrats. They are giving this report. Rajendra, what you are doing it? Yes, I will do it. What 36 MLAs are doing in Katwanan? Why not you? You are in the post. Okay, cabinet you must question before that or after that also. I am just sending my challenge with the government. ஒன்னும் பண்ண முடியாத கவர்னர் சொன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? நீதிமன்றம் ஒட்டிச்சு தலைமையில இவ்வளவு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறானே, இது மேல ஏன் நீ ரீகன்சிடர் பண்ணலன்னு கேட்குவான். இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸ்ட் அண்ட் பெர்மனன்ட். கரெக்டுங்களா? அதுக்கு இந்த ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். அதில் என் பார்ட்டிக்காரர்களுக்கும் சொல்றேன். This is the report which I got it from the source of correct person. From here, who has sent it? எனக்கு யார அனுப்பணும், யார் என்ன நேசிக்கிறான், யார் என் கம்யூனிட்டியை நேசிக்கிறான், அவன் அனுப்புன ரிப்போர்ட். நான் யார்கிட்ட கொடுக்குறேன்? சிஎம் கிட்ட கொடுக்குறேன். அப்ப அவருக்கு தெரியல இந்த ரிப்போர்ட் எப்படி இவன் கைக்கு போச்சுன்னா இது ஒன்னும் ஒரு சீக்ரெட் இல்ல. இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் a transparent. It is not a secret one. உருவாக்கி இருப்பான். யோகம் பண்ணிக்கோ. நீங்க யோகம், உங்களுக்கு யோகம் தெரியும் யார் உருவாக்கி இருப்பான்.
நான் உருவாக்கி இருப்பேன். யார் அந்த கம்யூனிட்டிக்கு சொந்தக்காரனோ அந்த கம்யூனிட்டி யார் காலில் விழுந்து நான் எனக்கு யூனியன் மினிஸ்டர் வாங்கி கொடு மேடம் மீனாகுமாரி யாரு ஜெகன் டாக்டர் ஸ்பீக்கர் அந்த காலில் விழுந்து நான் ஒருத்தன் தான் இந்த கம்யூனிட்டியில இருக்கிறேன் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு மந்திரி வாங்கி கொடுன்னு விழுந்து யாரு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், பிரஸ்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நம்ம இல்லாமறியா சொல்லணுமோ? கரெக்ட், என் வாயில சொல்லி என்ன அப்புறம் நீங்களே சொல்லிட்டு கரெக்ட் சார் இருந்தாலும் அந்த வாயாலே தோத்தாங்க. நீங்க பண்றது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே அப்படின்றது. இதுவா? yeah, it is my reference. Take it. Okay.